Hello friends, welcome to Ponseha's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பரோட்டா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 kg மைதா எடுத்துருக்கோம். அதுக்கு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்பதான் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ண போறோம். சுகர் பவுடர் பண்ணதா இருந்தா நமக்கு மிக்ஸ் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம சுகரை பவுடர் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா 4 டீஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா மாவோட மிங்கிள் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை சேர்க்க போகிறோம். 4 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 1/2 kg அந்த 2 சேர்த்துக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு கூட நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சுடுதண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா சுடுதண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதுக்காக தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு எப்படி உருட்டோமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயை தடவி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக எண்ணெயை தடவி மூடி ஊற வைக்க போகிறோம். 3 to 4 hours ஊறினா நல்லா இருக்கும். நாங்கள் இன்னைக்கு 3 hours ஊற வைக்க போகிறோம். நம்ம மினிமம் 1 hour ஊற வச்சாதான் பரோட்டா நல்லா வரும். அதுக்காக நம்ம ஊற வச்சுக்கணும். ஆஃப்டர் 3 hours நான் எடுக்க போகிறேன். எப்படி வந்திருக்கு நீங்களே பாருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் பரோட்டாவுக்கு. நம்ம இந்த அளவுக்கு எடுத்தாலும் பரோட்டா சூப்பராக வரும். இதுக்கப்புறம் நம்ம பரோட்டாவுக்கு அந்த உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படியே உள்ளங்கையில் பிடிச்சிக்கிட்டு 2 இதாக ஸ்ப்ரிட் பண்ணனா நமக்கு இந்த ஷேப் கரெக்டாக ரவுண்டாக கிடைக்கும், பர்ஃபெக்டாக. அதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணாதான் பரோட்டாவுக்கு நல்லா இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு ரவுண்டாக. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே எல்லா மாவையும் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். அதை பாருங்க. இப்படிதான் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு அந்த ஃப்ளோர்லேயே பண்ண போகிறோம். அதுக்காக அதை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருக்கோம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது நல்லா தடவி விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் ரொம்ப இதுவாக இருக்காமல் இருக்கிறதுக்காக மைதா கொஞ்சம் சேர்த்து தடவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்ச அந்த மாவை எடுத்து நல்லா சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி, ஆனால் தின்னா உருட்டணும். நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தின்னா உருட்டினாதான் பரோட்டாவுக்கு நல்லா இருக்கும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உருட்டுங்க. நான் இவ்வளோ இந்த அளவுக்கு உருட்டியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு நம்ம 4 விரல் மேலே ஒன்று இருக்கணும். இன்னொரு செட் ஆஃப் கையில் 4 விரல் கீழே இருக்கணும். அதை நம்ம ஜஸ்ட் ஒரு திருப்பி போடணும், ஒரு அடி அடிக்கணும். அதே மாதிரி நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தால் நல்லா தின்னா லாங்காக கிடைக்கும். அது மாதிரி நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பரோட்டா நமக்கு நல்லா கிடைக்கும். அந்த ரவுண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா வரும். இப்போ பாருங்கள் இவ்வளோ தின்னா ஆயிடுச்சு. இப்போ இந்த பரோட்டாவுக்கு ரவுண்ட் பண்ணி வைக்கிறோம். அப்படியே சுற்றி விட்டோன்னா அந்த ரவுண்ட் கிடைச்சிரும். சுற்றி விட்டு லாஸ்ட்டில் அது ஒட்டாத மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் சேர்த்து ஒட்டி விட்டிங்கன்னா நல்லா வந்துடும். இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவையும் பண்ணி வச்சிடலாம். அந்த மாதிரி உருட்டி வச்ச மாவை நம்ம கையாலேயே அமுக்கி விடலாம். இல்லைன்னா இந்த சப்பாத்தி உருட்டுற கட்டையில் லைட்டாக நம்ம உருட்டி விட்டாலும் அந்த ஷேப் கிடைச்சிரும். ரொம்ப உருட்டாதீங்க, இல்லைன்னா அந்த லேயர் வராது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதுக்கப்புறமா நம்ம கடாயில் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் சூடு பண்ணி அடுப்பில் ஏற்கனவே வச்சுருக்கேன். அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி நம்ம உருட்டி வச்சா இந்த இதை போட்டுக்கலாம். போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா திருப்பி போடும்போது நம்ம லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்லா வேகும், இல்லைன்னா மாவாகவே இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பரோட்டா ரெடியாக இருக்குன்னு. இப்போ நம்ம லைனாக அடுக்கி வச்சுக்கலாம். அதை 2 கையாலையும் ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அந்த லேயர் இன்னும் நல்லா சூப்பராக கிடைக்கும் நமக்கு. அப்போ தான் பரோட்டா இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும்.
பாருங்க, சூப்பரான லேயரான பரோட்டா நமக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னு. இன்னைக்கு நாங்கள் சால்னா செஞ்சுருக்கோம். இந்த சால்னா ரெசிபி உங்களுக்கு வேணா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியானது, கஷ்டம்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக கிடைக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.